166வது புற இலக்கியத்தின் மையக் கருத்து என்ன? ஏ. காதல் பி. வீரம் சி. குடும்பம் டி. இயற்கை சரியான பதில் பி. வீரம். 167வது புற இலக்கியத்தில் புறம் என்ற சொல் குறிக்கும் பொருள் ஏ. உள்ளம் பி. வெளி சி. வீடு டி. மனம் சரியான பதில் பி. வெளி. 168 புற இலக்கியத்தில் அரசனை புகழ்வது எதை குறிக்கும்? ஏ. அகப்பொருள் பி. காதல் சி. புறப்பொருள் டி. கற்பு சரியான பதில் சி. புறப்பொருள். 169வது புற இலக்கியத்தில் போர் சம்பந்தமான பாடல்கள் எதைச் சார்ந்தவை? ஏ. அக இலக்கியம் பி. புற இலக்கியம் சி. காப்பியம் டி. பக்தி சரியான பதில் பி. புற இலக்கியம். 170 புற இலக்கியத்தில் வீரச் செயல்கள் எதை வெளிப்படுத்தும்? ஏ. துயரம் பி. வீரம் சி. காதல் டி. ஊடல் சரியான பதில் பி. வீரம். 171 சங்க இலக்கியம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? ஏ. சமஸ்கிருதம் பி. பிராகிருதம் சி. தமிழ் டி. தெலுங்கு சரியான பதில் சி. தமிழ். 172வது சங்க இலக்கிய காலம் எந்த காலப்பகுதியில் அமைந்தது? ஏ. கிழமு 300 முதல் கிபி 300 வரை பி. கிபி 1000 1200 வரை சி. கியமு 1000 வரை டி. கிபி 1500 முதல் 1700 வரை சரியான பதில் ஏ. கிழாமு 300 முதல் கிபி 300 வரை. 173 சங்க இலக்கியத்தில் அரசரை புகழும் பாடல்கள் எவை? ஏ. அகப்பாடல்கள் பி. புறப்பாடல்கள் சி. பக்தி பாடல்கள் டி. சிற்றிலக்கியம் சரியான பதில் பி. புறப்பாடல்கள். 174வது சங்க இலக்கியத்தில் கவிஞர்கள் யாரால் ஆதரிக்கப்பட்டனர்? ஏ. பொதுமக்கள் பி. வணிகர்கள் சி. அரசர்கள் டி. விவசாயிகள் சரியான பதில் சி. அரசர்கள். 175 சங்க இலக்கியத்தின் முக்கிய சிறப்பு எது? ஏ. கற்பனை பி. உண்மை வாழ்க்கை சி. புராணம் டி. மந்திரம் சரியான பதில் பி. உண்மை வாழ்க்கை.